ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன காலை வீடியோ வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம முடியல தான், பயங்கரமாக தலைவலிக்கு, சளி பிடிச்சி பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து வாக்கிங் போகணுமா, எப்போவுமே காலையில் வாக்கிங் போவார். என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பாருங்கள், அவர் வாசலே நிற்கார், வீட்டுக்குள்ளே வரமாட்டானா. காஃபி கூட குடிக்க மாட்டேன்னு அடம் முடிச்சிருக்கார். வாக்கிங் போயிட்டு வந்து தான் எல்லாம் பண்ணுவான். அதே தான் இன்றைக்கும் பண்ணிவிட்டு அடம் முடிச்சிட்ருக்கான். நீங்கள் வாசலில் கரெக்டாக செப்பலை போட்டு நின்னாச்சு. குப்பை வண்டி வேற வருது. பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சில் வந்துட்டு அவங்க வேறு ப்ரேயர் பண்ணிருக்காங்க. அதான் ஒரே சத்தமாக இருக்குது. நாங்கள் அப்படியே வாக்கிங் போயிட்டு பார்க்கில் போயிட்டு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். வாங்க போகலாம். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கிட்டேயே பார்க் இருக்குது. ஒரே தெருவு தான். எங்கள் தெருவிலே வந்து ஒரு சின்ன பார்க் இருக்குது. டெய்லி வந்து வாக்கிங் போயிட்டு அப்படியே அந்த பார்க்கில் ஊஞ்சல் ஆடிட்டு தான் அவர் வருவார். அவரோட டெய்லி ரொட்டீனில் அது ஒன்று. காலையில் எழுந்திரிச்ச உடனே போகணும் அவனுக்கு. பார்க்குக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் ஏரியாவில் உள்ள குட்டி பார்க். ஒரு ஆள் கிடையாது, ஒரே ஒருத்தர் மட்டும் வாக்கிங் போயிட்டுருக்காரு. நாங்கள் தான் இருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சண்டே. எல்லோரும் பயங்கரமாக தூங்கிட்டு இருப்பாங்க. சண்டே அதுமா நல்லா தூங்கலான்ட்டு என் சின்ன பையனும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் தான் வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. நானும் தேவன் தான் போகல. ஏன்னா என்னால் உடம்பு முடியல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். 6 to 7 முகூர்த்தம். காலையிலே போகணுமா. என் ஹஸ்பண்டு, அத்தை எல்லோரும் போயாச்சு. நானும் தேவு, அவனோட தம்பி மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அதனால் வீட்டை பூட்டிட்டு வந்துட்டோம். இல்லைனா எப்போவுமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. தேவ் ஹாய் சொல்லிஸ்வின். தேவை காட்டலாமா? தேவ் வாக்கிங் போயிட்டுருக்காருங்க. அப்புறம் ஊஞ்சல் ஆட போயிட்டார் அவர். அவருக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. ஆனால் ஊஞ்சலில் உட்கார்றதுக்கு வந்து நாங்கள் படாத பாடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த ஊஞ்சல் வந்து இப்போ தான் அவர் ஆட கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஸ்லைடில் வந்து ஏறி இறங்க தெரியாது அவருக்கு. ஸோ இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். உங்களோட சின்ன பையனை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவர் தான் அந்த மகாராசா. உங்கள் முகரே கொஞ்சம் காமிங்க. இவர் தான் அந்த மகாராசா. இவர் பேர் வந்து நிஸ்வின். என்னம்மா படிக்கிற? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க இவங்க. நான் தேவ்குட்டிக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு வாக்கிங் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து அவரோட பழக்கமாகிடுச்சு. அதனால் இன்னும் எப்போவுமே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவர் காலையில் என் ஹஸ்பண்ட் எழுப்புறதே அவர் தான். 6-6:30 எழுப்பிடுவான். எழுப்பி கூட்டிகிட்டு போங்க அடம் பிடிப்பான். கூப்பிட்டு போயிட்டு வந்து தான் அவர் வந்து பால் குடிப்பார். அந்த மற்ற வேலையெல்லாம் பண்ணுவான். இன்றைக்கி யாரும் இல்லைன்றதுனால நான் மாட்டிக்கிட்டேன். சரி கூட்டிகிட்டு வந்தாச்சு. குழந்த எப்படியும் நம்மளை விட மாட்டான். அந்த இது பண்ணலைன்னா விடவே மாட்டான் அடுத்த வேலையை பண்ணுறதுக்கு. அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. தேவுக்கு வந்து வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனுக்கு கண் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கருவிழி வந்து உள்ளே போயிடும். அப்படி சைடாக திரும்பினா அந்த ரொம்ப உள்ளே போயிடும். அந்த வெள்ளை கலர் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. அந்த மாதிரி இருந்தோடனே அதையும் நாங்கள் செக் பண்ண போனோம். சரி கண்ணுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, அதுக்கு வேறு ஒரு பெரிய ஆப்பு வச்சிட போகிறாங்கன்னு எனக்கு ஒரு பயமாக வேறு இருந்தது. அப்புறம் வந்து கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. அவ்வளோ குட்டி வயசில் எங்கே கண்ணாடி போட விடுவானா? ஏன்னா ஆல்ரெடி அவன் கேரக்டரே கொஞ்சம் இதுவாக இருக்குது. எதுனாலும் தட்டி விடுவான், இது பண்ணுவான். அதனால சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் கண் செக்கப் பண்ண வந்து சங்கர் நேத்ராலயா அப்படின்ற ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். சென்னையில் இருக்குது அந்த ஐ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நிறைய செக்கப் பண்ணி நல்லா பண்ணாங்க செக்கப்லாம். அதுக்கப்புறம் அங்கே கண்ணாடியும் வாங்கி போட்டோம். அந்த கண்ணாடி போட்ட கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நாள் போட்டிருந்தா நாங்கள் அதுவே கஷ்டப்பட்டு போட்டுருவோம். ஏன்னா ஒரு சைடு காது இல்லைன்னா அந்த கண்ணாடி நிற்காது தெரியுமா? ஏன்னா அந்த காதில் தான் அந்த கண்ணாடியே நிற்கிது. அந்த காது இல்லைன்னொடனே கண்ணாடி போடுறது கஷ்டமாக இருந்தது. பின்னாடி ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, நாட்டு மாதிரி டைட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இவன் வந்து நடக்கிறான். ஆனால் வந்து இன்னும் சரியாக நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நேராக பார்த்து நடக்க மாட்டான். ஒரு மாதிரி இப்படி தான் நடப்பார் அவர். ஏதோ நடக்கிறானே அப்படின்றது நாங்கள் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். தேவ்குட்டி இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் கேட்டிருந்தீங்க செகண்ட் பேபி வந்து எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செகண்ட் பேபி நாங்கள் பிளானே பண்ணலைங்க, அந்த ஐடியாவில் இல்லை. எதேர்ச்சலாக ஃபார்ம் ஆன ஒரு விஷயந்தான் அது. வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் பண்ணல. ஏன்னா அது என்ன ஆச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கலை. ஃபஸ்ட்டு அபார்ஷன் பண்ணிவிடு அப்படின்னாங்க. ஏன்னா தேவ் மட்டுமே போதும், தேவ் மட்டுமே நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவனை மட்டுமே நம்ம காலம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், ஏன்னா இன்னொன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லிட்டார். அதுவே வந்து நான் கன்சீவ் ஆனதே வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு தான் தேவ். ஏன்னா அவனுக்கு நம்ம அலைஞ்சி திரிஞ்சு பாடு பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. செகண்ட் பேபி பற்றிலாம் யோசிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு டைமே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. 5 வருஷம் கடந்து போயிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆன அப்புறம் வந்து நாங்கள் போய் என் ஹஸ்பண்டு ரொம்ப இது பண்ணார், வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கும் அந்த கட்டத்தில் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம இவனை பார்த்துட்ருக்கோம், ஒரு வேளை செகண்ட் பேபி பெற்றுட்டா இவன் மேலே அதிக பாசம் வச்சுருவோம், அவனை வந்து விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா இவனையும் பார்க்கணும் அவனையும் பார்க்கணுன்ற போது நம்ம கஷ்டமாக இருக்குமா, அதனால ரொம்ப யோசித்தேன். பேசிகிட்டே போகலாம், எப்படியே நம்ம போகலாம். அவர் முடிச்சிட்டார், வாக்கிங்கு இதெல்லாம் முடிச்சிட்டாரு, கிளம்பணுன்ட்டார். நல்லதாக போச்சு, இன்றைக்கி சீக்கிரம் வந்து கிளம்பிட்டார். அப்பா கூடனா ரொம்ப நேரம் ஆக்குவான்டா. நான் வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா, ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படியே நாங்கள் அப்படியே வாக் பண்ணிகிட்டே அவங்ககிட்ட பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவ் இங்கே பாரு தேவ். ஹஸ்பண்ட் வந்து வேண்டானாங்களா, அப்புறம் எங்கள் அத்தை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இல்லைப்பா இன்னொன்று வேணும், கண்டிப்பாக தேவுக்கு துணைக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும், அவன் கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்க வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஃப்யூச்சரில் பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. அதுவும் கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட ஒருத்தவங்க இருந்தால் தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அப்புறம் அவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், அதுவும் நம்ம யோசிக்கணும். இவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, தெரியல. அதே சமயம் எனக்கு வந்து இவன் நின்னது வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர, அதனால 8 வாரம் 9 வாரம் கழித்து தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸ்பீடுக்கு நம்மளால் நடக்க முடியல, ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துடுறாரு. குடுன்னு ஃபாஸ்ட்டாக போய்டுவார். ஆனால் கை பிடிக்கக்கூடாதான், கை பிடிக்காம தான் நடக்கணும். பார்க்கு போயிட்டு வந்துட்டு டெய்லி இந்த ஒரு லாலிபப் வர வாங்கிட்டு வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் வீட்டுக்கு எய்த்தாக்கில் ஒரு கடை இருக்குது, அங்கேருந்து லாலிபப் வாங்கிட்டு வந்துடுறாரு. இது காலைல சாப்பிட்லாமா, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆனால் அவர் கேட்கவே மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவான், பாதி சாப்பிடுவான், மிச்சத்தை தூக்கி போட்டுருவான். இதான் நடந்துட்டுருக்கு. என்னம்மா வேணும்? சரி தட்டு எடு, அம்மா தரேன். சப்பாத்தி தானே வேணும், என்ன வேணும்? இதானே வேணும், இது வேணுமா சப்பாத்தி வேணுமா, ஃபோன் வேணுமா, என்ன வேணும்? எடுங்க என்ன வேணும்னு எடுங்க. சப்பாத்தி வேணும் அப்படிதானே? அதுக்கு ஒரு கோவமா? சரி தரேன். சப்பாத்தியில் இவருக்கு வந்து பிச்சு போட்டு பால் ஊற்றி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றியாச்சு, பால் லைட்டாக சுகர் போட்டிருக்கேன். வேற என்ன வேணும்? பனானா. வாழைப்பழம் இல்லாமல் சாருக்கு எதுவுமே இறங்காது. ஏங்க என் தட்டு ஒரு பக்கம் இருக்கு, நீ ஒரு பக்கத்தில் இருக்கீங்க. எங்கேயாவது ஒழுங்கா கட் பண்ண விடுறியா? அவ்வளோ அவசரப்படுற. ஆனால் இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேம்மா. அதான் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. சும்மா ஃபோனில் என்ன பார்ப்பாருன்னா குக்கிங் வீடியோஸ் பார்ப்பாரு, கேக் பண்ணுறது, ஐஸ்கிரீம் பண்ணுறது, அதெல்லாம் பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேம்மா. இப்போ வந்து சப்பாத்தி எல்லாம் கைட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. சப்பாத்தி தோசைலாம் வந்து கைட்டு எடுத்து சாப்பிட பழகிட்டாரு. ஆனால் கீழே சிந்துவான், கரெக்டாக ஒழுங்காக சாப்பிடுவான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்படிதான் அவர் சாப்பிடுவார். லெஃப்ட் ஹேண்ட் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவார், ரைட் ஹேண்ட் வந்து வரல. சரி ஓகே, ஏதோ ஒரு கை யூஸ் பண்ணுறாரே அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. ரைட் ஹேண்ட்டு நம்ம பழகுனாலும் அவர் பண்ண மாட்டேன்றாரு, லெஃப்ட்டு தான் அவருக்கு உடனே வருது. சப்பாத்தி பால் பனானா, யாராவது இந்த காம்பினேஷனில் சாப்பிட்ருக்கீங்களா? நம்மளுக்கு அதான் பிடிக்குது.
பனானா வந்து எதுக்குனாலும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பனானா எப்படின்னா சாப்பாடு கூட பனானா கேட்பா. வீட்டில் பனானா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பனானா வேணும்பா. எப்போவுமே வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ஈட்டிங் ஸ்பாட்னா அதான். எங்கே நம்ம உட்கார வச்சாலும் அங்கே தான் போய் உட்காருவேன்பா. நான் சம்டைம்ஸ் ஊட்டி விடணும் அப்படின்னா இங்கே சோஃபாவில் வந்து உட்காந்துருவார். லாலிபப்புன்னு தான் இங்கே வச்சுட்டு போயிருக்காரு. அதை சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அதை சாப்பிடுவார். நம்மால் பயங்கரமாக தலைவலிக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஆவி பிடிச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவரு ஆவி பிடிக்க வைக்கலான்னா அது ரொம்ப கஷ்டம். அவருக்கு ஆவி பிடிக்க வைக்க முடியாது. சரி, அவருக்கு வந்து டேப்லெட் இருக்குது. டேப்லெட் தான் அவருக்கு கொடுக்கணும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவருக்கு கொடுக்கணும். நான் வந்து மோஸ்ட்லி அவருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டில் வந்து இந்த இலை இருக்குது, கற்பூரவள்ளி இலை இருக்குது. கற்பூரவள்ளி இலையை வந்து பறிச்சுட்டு நம்ம நல்லா கழுவிட்டு அதை நல்லா தட்டணும். கல் இருந்துச்சுன்னா கல்லை போட்டு தட்டி நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா தட்டலாம். அப்படி இல்லைன்னா அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி அந்த சாரை பிழிஞ்சு கொடுக்கலாம். அதுக்குண்டா சளி இருமெல்லாம் உடனே கேட்கும். அதான் நாங்கள் அவனுக்கு பண்ணுவோம் எப்போவும். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியை நான் சொல்லி முடிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார். அந்த கேப்பில் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் செக்கப் போனது வந்து சென்னையில் வில்லிவாக்கமில் WCF அப்படின்ற ஒரு உமன் ஹாஸ்பிட்டல் தான், உமன் சைல்டு ஹாஸ்பிட்டல். அங்கே தான் நாங்கள் காமிச்சிட்டு இருந்தோம் வில்லிவாக்கத்தில். அங்கே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கிளியராக சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே அவங்க நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து எங்களுக்கு மொத்தமாகவே செலவு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 50,000 ஆச்சு அந்த டைமில். எல்லாமே அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே கட்டலாம், அப்படி இல்லைன்னா EMI அந்த மாதம் மாதிரி கட்டலாம். அந்த மாதிரி கட்டலாம். டெலிவரி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கப்பு எல்லாமே சேர்த்தே வந்து 50,000 அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஆள் வந்துட்டார். அவரே எழுந்துச்சி போய் தட்டில் சிங்கில் வந்து தட்டை போட்டுருவார். அதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த விஷயம்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன சந்தோஷம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கப் பண்ணி விட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 3ஆம் மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணாங்க என் சின்ன பையன் வயிற்றில் இருக்கும்போது. அந்த ஸ்கேனில் வந்து என்ன தெரியும்னா இந்த மூக்கு தண்டு வந்து கரெக்டாக வளர்ந்துருக்கா அப்படின்றது தெரியுமா. ஸோ அதில் வந்து ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் அப்படின்றது தெரியும். ஹை ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். லோ ரிஸ்க்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தைக்கு. அதனால் நாங்கள் அதில் வந்து என்ன தெரிஞ்சுன்னா எனக்கு லோ ரிஸ்க்குன்னு வந்துருச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்தது. 5th மந்தில் வந்துட்டு சரி போய் பார்த்துக்கோ. 5th மந்தில் வந்து நானே கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அனாமலி ஸ்கேனு அப்புறம் இந்த கலர் ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த விஷயமே. அதை வந்து சொல்லிடணும், அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்குமா, நாங்கள் வந்து இங்கேயே எடுத்துடுறோம், உங்களுக்கு எல்லாமே நாங்களே பார்த்து சொல்லிடுறோம் அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்கேனும் எடுத்ததில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழந்தை நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன பயம் அப்படின்னா குழந்தை வந்துட்டு காது கேட்குமா இல்லையான்றது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. மற்ற ஆர்கன்ஸ் அதாவது மெயின்லி ஸ்கேனில் என்ன தெரியும் அப்படின்னாங்கன்னா உங்களோட எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கண்ணு தெரியாதது, அதுக்கப்புறம் அந்த மற்ற பார்ட்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சிரும் நாங்கள். அதே சமயம் எனக்கு பையனுக்கு காது கேட்குமா இல்லையான்றது எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா மூத்த பையன் அப்படி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அது பயமாக இருந்தது. ஆனால் காது கேட்குமா இல்லையான்றது செக் பண்ண முடியாதுமா வயிற்றில் இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி செக் பண்ணணும், உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக செக் பண்ணணும் அப்படின்னா குழந்தை கரு இருக்குது தெரியுமா, கரு கிட்ட வந்து பிளட் எடுக்கணுமா. அந்த பிளட் எடுத்து இவனோட பிளட்டையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்படி பண்ணதாக இருந்தால் கரு கலையிறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அப்பவும் பயமுறுத்தினாங்க. அப்பா என்னடா என்ன பண்ணாலும் ஒரு பயமுறுத்திடுறாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நாங்கள் அந்த டெஸ்ட்டே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். கடைசி நாங்கள் அந்த டெஸ்ட்டே எடுக்கலை. அதுக்கு ஒரு 40,000 ஆகும். நாங்கள் அதனால எடுக்கிறது இல்லை, இவங்க வேறு பயமுறுத்துனாங்களா கரு கலைஞ்சிரும் அப்படின்ட்டு, அதனால் அந்த டெஸ்ட்டே எடுக்கலை. ஆனால் மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். கண்டிப்பாக அதெல்லாம் காது கேட்டுரும் குழந்தைக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவன் நல்லபடியாக பிறப்பான். அந்த 10 மாதம் நான் பட்ட அவஸ்தை இருக்கே சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியாதா, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்.
ஒவ்வொரு நாளும் வந்து மைண்டில் தூங்க முடியாது. நைட்டில் வந்து தோணிக்கிட்டே இருக்கும், குழந்தை நல்லபடியாக இருக்கணும். நான் பேசுவேன், தேவ் இருக்கும்போது வயிற்றில் நான் பேசுவேன். அவங்ககிட்ட கேட்டிருந்தீங்க ஒருத்தங்க, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது தேவ்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பேசினேன். சின்ன குழந்தைகிட்டையும் பேசினேன், இவங்கிட்டையும் நான் பேசினேன். அதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் போயிடுச்சு. 10 மாதம் ஆயிட்டு குழந்த பிறக்க போகிறாங்க. ரொம்ப ஆர்வம். என் வீட்டில் எல்லாருக்கும் பொண்ணு பிறக்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாருக்கும் இப்படி ஜாயின்ட் ஃபேமிலி பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருமே வந்து பொண்ணு பிறக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. பொண்ணு பிறந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு மைண்டில் வந்து முள் மனசில் தோணிகிட்டே இருந்தது, பையனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பையன் பிறந்தாதான் வந்துட்டு ஃப்யூச்சரில் தேவை பார்த்துக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு தாட்டு. பொண்ணுங்க பண்ணுவாங்க, பட் அவங்களும் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டு ஆகணும். பையனா ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா தேவும் பையன்றதுனால எனக்கு வந்து அந்த தாட் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பையன்தான் பிறக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதே லேபர் வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குழந்தை நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்ன குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லபடியாக பிறக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ எனக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு நான் பயங்கர ஒரு கோபமும் இருந்துச்சு கடவுள் மேலே. அப்புறம் ஒரு சந்தோஷமும் இருந்தது, ஒரு கோபமும் இருந்தது. அப்புறம் கண்ணை மூடிட்டு தானே நமக்கு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து கான்ஷியஸ் வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அந்த வயிறை கட் பண்ணுறது, அப்படி வெளியே இப்படி பொழக்கிறது எடுக்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு அந்த உணர்வுகளில் தெரியுது, ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு. அப்புறம் குழந்தைய எடுக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட அந்த நினைக்கும் போது அந்த ஃபீல் வந்து நம்மால் கேமராவை தட்டி விட்டு நல்ல பையன் மாதிரியே படுத்து கிடப்பாயா. அப்புறம் என்னாச்சு, குழந்தை எடுத்துட்டு நான் ரொம்ப நினச்சது வந்து குழந்தை வீல் கத்தணும், அழணும் அப்படின்னு. ஏன்னா நம்மால் அழவே இல்லையா, கண்டிப்பாக அழுதுறணுன்ட்டு வேற மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்படியே இது குழந்தைய தூக்குன உடனே கத்திச்சு பாருங்கள், ஒரு கத்து வீலுன்னு. அதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, எந்த பிரச்சனையும் இருக்காது, அழுதுட்டாங்கல்ல, அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன குழந்தைன்னு கூட நான் டாக்டர்கிட்ட கேட்கல. நல்லபடியாக குழந்தை இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் யாரும் சந்தோஷப்பட்டாங்களா இல்லையான்னு தெரில, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம்தான், ஏன்னா நல்லபடியாக பிறந்துச்சுல, அதனால வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம். நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை வந்து இந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா ஒரு 5 years கேப் விட்டு நெக்ஸ்ட் குழந்தைக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் நிறைய டாக்டர் பார்த்ததில் அவங்க சொன்னாங்க, 5 years கழிச்சு தானே நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க, அதனால ப்ராப்ளம் எதுவுமே வராது, உங்களோட ஹார்மோன்ஸ்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களோட ஹார்மோன்ஸு ஹஸ்பண்டோட ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், அதனால் அந்த மாதிரி ஜெனட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது, குரோமோசோம்ஸும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி காதும் கேட்காதவங்க குழந்தைக்கும் 5 years டிஃப்ரென்ஸ் இருக்கணும். மொத்தத்தில் ஒரு லாங் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேப் விடுங்க, ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் ஒரு 5-6 வருஷம் கேப் இருந்தாலே நல்லபடியாக பிறக்கும் அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உடனே பிறந்தாதான் அந்த மாதிரி சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு விசாரித்து பார்த்ததில் எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நல்ல ஒரு விஷயமா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆனதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்லபடியாகவும் குழந்தை பிறந்துச்சு, நல்லாவும் இருக்கார் இப்போ. இவருக்கு மேலே அவர் பேசுகிறாரு. இவன் வந்து பேசாமல் என்னை சாவடிக்கிறான், அவன் என்னை பேசியே சாவடிச்சிட்றான், அந்த அளவுக்கு பேசுகிறான், வாய் பேசுகிறான். ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து எங்களோட செகண்ட் பேபியோட ஜேர்னி. வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க, வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நாங்கள் போய் அடுத்த வேலையை பார்க்கணும். நம்ம ஆள் வேலை பார்க்கவே விடமாட்டார், இவரை பார்க்கணும், வேலையை பார்க்கணும். வீடியோ வந்து இன்றைக்கி இவர் எடுக்க விட்டுட்டாரு.
பட் vlog மாதிரி என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவரையும் பார்க்கணுமா, இவனையும் வெளியே கூட்டிகிட்டு போனால் இவரையும் பார்க்கணும். நம்ம வீடியோவும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயலாக இருக்குது. பட் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் தேவ் குட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் வந்து அழுவாதீங்கக்கா, ஃபீல் பண்ணாதீங்கக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ உங்களை வந்து அழ வைக்கிறணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அது சொல்லும்போது தானாக வந்துடுது அந்த அழுகை, எங்கேருந்தான் வருதோ தெரியல. கண்டிப்பாக என்னை வந்து நான் சொல்லும்போது அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என்னை பார்த்து கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷப்படணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஓகேவா? பாய் பாய்.